ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். இதுவரை நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வெஜ் ரெசிபி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவர், 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது குருமாவுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், 3 புதினா இலை, 4 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் கசகசா. இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிடுங்க. தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவரை உள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க காலிஃப்ளவரை. இப்போது காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துட்டு அதிலே 1 கிளாஸ் அளவு மிக்சியிலே தண்ணி சேர்த்துருங்க. இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. இன்னும் கூட 1 கிளாஸ் தண்ணி சேருங்க, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஒரு குருமா உங்களுக்கு. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வரை வைங்க.
10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ் தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் மல்லி இலைகளை சேர்த்துடலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன்